2026 எலெக்ஷன் வரப்போகுது. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? புது மாற்றத்தை உருவாக்கணும்னு பார்த்தா இளைய தளபதி வரலான்னு என்னுடைய கணிப்பு. நான் வந்து டிஎம்கே தான். என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சேன் நான் டிஎம்கேல தான் போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 100% திமுக தான் வரும். எதை வச்சு சொல்கிறீங்கண்ணா டிஎம்கே வருவாங்க அப்படின்னு? ஒரு கட்டமைப்பு இருக்குது. அடிமட்டத்தில் தொண்டர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே. தொழில் இருந்தாவே அவன் பொழைச்சிக்க போகிறாங்க. இலவசம்லாம் எங்களுக்கு யாருக்கும் எதுவும் தேவைப்படாது. அதெல்லாம் எதுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. இலவசம்னு சொல்கிறது வந்து அது இலவசமே கிடையாது. நம்மளுடைய அது ஒரு படி மாதிரி தான். அந்த ஸ்டெப்பை பிடிச்சா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். டிவிகே விஜய் வருவார், அவர் எதிர்கட்சியாக வந்தாவது குரல் கொடுப்பாரு. இல்லை, திமுக அதிமுக மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுருக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஓட்டு விழும். எதிர்கட்சி ஆகிற அளவுக்கு ஓட்டு விழுங்கிறது டோட்டலாக அது வந்து நம்ம கணிப்பு வந்து மிஸ். தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏன்னா யாருமே அதை எதிர்பார்க்கவே இல்லை. விஜயகாந்துக்கு வந்து நேர் எதிரி திமுக அப்படி இல்லவே இல்லை. அப்படி எதிரியாக அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட அமெரிக்காலேருந்து உடம்பு சேர்ந்து வந்தப்போ வந்து நேரடியாக அங்கே சமாளிக்க வந்திருக்க மாட்டார்ல. எதிரியே கூட வச்சுக்கலாம், துரோகியை கூட வச்சுக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து துரோகி, திமுக எதிரி. அவங்க எதிரியை வச்சுக்கிட்டாங்க, துரோகியை அவுட் பண்ணிட்டாங்க. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல இருந்த காலம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ இருக்கிற எல்லாம் மெச்சூரிட்டி ஆகி ஒரு புதுசாக மாற்றத்தை கொண்டாடலான்ட்டு நம்ம இளைய தளபதியை சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கும் ஒரு கருத்து கணிப்பு சொல்ல முடியாத பட்சத்தில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மேலேயும் பிஜேபி இங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே நிலைமாற்றமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு புது மாற்றத்தை உருவாக்கணும்னு பார்த்தா இளைய தளபதி வரலான்னு என்னுடைய கணிப்பு. நான் வந்து டிஎம்கே தான். இருந்தாலும் மக்களுடைய கருத்து கணிப்பை நான் பொதுவாக சொல்ல வரேன். நான் சின்ன வயசுலேருந்து என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பித்தேன் நான் டிஎம்கேல தான் போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம சென்னை சிட்டியை பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் சிட்டிலையும் விஜய்க்கு அதிகமாக செல்வாக்கு இருக்க நாளுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் அதை வந்து தவறாக நினைக்கல. அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி நினச்சி இது தப்பு இல்லை, ஏதாச்சும் தான் நடந்ததுன்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களோ கோசம் அது விஜய் தான் போய் செஞ்சாருன்ட்டு யாரும் தவறாக நினைக்கல. ஆனால் பரவாயில்ல, ஒரு மாற்றம் வந்தால் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கும் நல்லா தான் இருக்கும். தமிழ்நாடு ஒரு முதலிடமாக வந்தால் நமக்கும் ஒரு நல்லது தான். ஆனால் இப்போது 2026 அரசியல் களம் வந்து 2 கட்சியை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை வந்து 3ஆவதாக ஒரு பெரும் கட்சி வருது அப்படின்ற மாதிரி நிலவிக்கிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக தான் வரும் உறுதியாக. 100% திமுக தான் வரும். எதை வச்சு சொல்கிறீங்கண்ணா டிஎம்கே வருவாங்க அப்படின்னு? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. கிளை வந்து இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள 2 தொகுதியில் மட்டும்தான் கட்சியில் மட்டும்தான் கிளை இருக்குது. அடிமட்டத்திலேருந்து வரப்போ தான் வந்து அது ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிட்டிக்குள்ளே போகிறதுல வந்து பெரிய கிராமத்துங்களில் நீ எல்லா உள்ள கிராமங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்கள்லையும் அடிமட்டத்தில் தொண்டர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஒன்று டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே. இப்போ டிஎம்கேங்கிறது வந்து அது வந்து கூட்டணிலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி ஃபஸ்ட்டில் இருக்குது. ஏடிஎம்கே வந்து இப்போ இந்த பிஜேபி கூட அலைன்ஸ் வர்றதுனால ஓரளவுக்கு கிராமத்தில் படித்த இளைஞர்களுடைய ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகுது டிஎம்கே. 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? யார் இலவசம் இல்லாமல் தராங்களோ அவங்களுக்கு ஆதரவு கட்டாயம் உண்டு. இந்த 1000 2000 இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவை இல்லைன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோணுது. அதனால் வந்து இந்த இலவசத்தெல்லாம் தவிர்த்துட்டு இந்த 1000 2000 இல்லாமல் நீங்கள் வேலை வாய்ப்பு ப்ளஸ் இது மாதிரி ஏதாவது கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும் மக்களுக்கு. அதை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அவங்கவுங்க எல்லாத்துக்குமே கையில் வந்து தொழில் இருந்தாவே அவன் பொழைச்சிக்க போகிறாங்க. இலவசம்லாம் எங்களுக்கு யாருக்கும் எதுவும் தேவைப்படாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போது நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டிஎம்கே வந்து நிறைய மீட்டிங் வைக்கிறாங்க, நிறைய சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்களும் வந்து தங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் இதனால தான் வந்தேன் மேலே, நான் இவங்களோட பயனால தான் இப்போ அந்த திட்டத்தினால தான் நான் மேலே வந்தேன், அதனால தான் பயனடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம நேச்சுரலாக பார்க்குறது தானே. இப்போ லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக டேட்டு தெரில. கல்கத்தாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த பீச்சில் வந்து கம்பியில் நடந்த பொண்ணு தானே. இன்றைக்கி வந்து ஜிம்னாஸ்டிக்கில் வந்து ஒரு இதில் இருக்குது. அந்த பொண்ணு தான் வந்து ஒரு லாஸ்ட் மீட்டிங்கில் சொன்னது. அது வந்து இந்த உதயநிதி இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வச்சு தான் அவங்க படிக்க வச்சு இன்றைக்கி போயிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். எல்லாமே அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்கீமையும் அவங்க ஈஸியாக பயன்படுத்தி மேலே ஏறுறப்ப அவங்களுக்கு இது தெரியுது. இந்த விளிம்புநிலை மக்களுக்கு தெரியறதில்ல. இந்த இலவசம்னு சொல்கிறது வந்து அது இலவசமே கிடையாது. நம்மளுடைய அது ஒரு படி மாதிரி தான். அந்த ஸ்டெப்பை பிடிச்சா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். 2 ஸ்டெப் 4 ஸ்டெப் இலவசம் கேட்க முடியாது. அதற்கான அடித்தளத்தை இவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு போகணும். 2026 வழக்கமான வருஷமாக இல்லாமல் ஒரு பரபரப்பான வருஷமாக போகுது. யார் வருவான்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அவங்க வரணும்னு சொல்கிறீங்க? ஏன் வரணும்னா அவருக்கு ஒரு
அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். இந்த ஒரு வருஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன செய்கிறாரு மக்களுக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் பண்ணுவேன், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்க தனியாக வந்து 12 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கு கூட பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவோம், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்கல்ல. இதில் எது உங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தான் அவர் சொல்கிறது. ஏன்னா ஆப்வியஸ்லி இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், அவங்க சொன்னது ஒன்று இருக்குது, செய்கிறது ஒன்று இருக்குது. இவர் வந்தால் என்னத்தை செய்கிறாருன்ட்டு அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதுக்கோசம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய அபிப்பிராயம். நிறைய மக்கள் கருத்து தெரிவிக்கிறது டிவிக்கு விஜய் வருவார், அவர் எதிர்க்கட்சியாக வந்தாவது குரல் கொடுப்பாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாற்று இல்லவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் தான். ஏன்னா மாறி மாறி அவங்க தான் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஒரு கட்சி சாரா சொல்லலை, பொதுவான கருத்தை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெளியில் போனதுக்கப்புறம் திமுக அதிமுக மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுருக்காங்க. இப்போ விஜய் வந்து அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டு விழும். ஆனால் எதிர்க்கட்சி ஆகிற அளவுக்கு ஓட்டு விழுங்கிறது டோட்டலாக அது வந்து நம்ம கணிப்பு வந்து மிஸ். ஏன்னா ஒரு ரசிகர்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, புரிஞ்சுங்க ஓட்டு போடணும். இப்போ அவர் ஓட்டு பேங்க் என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர் அதுக்குள்ளே வந்து நம்ம எதிர்க்கட்சி அளவில் கொண்டுட்டு வர்றது அது அறியாமை தான். 2026 எலெக்ஷன் வரப்போகுது, யார் வருவான்னு நினைக்கிறீங்க? மேபி டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய 18லேருந்தே இப்போ எல்லாம் ஓட்டு எலெக்ஷனு கார்டு வாங்கி வச்சிட்டாங்க இல்லையா. ஸோ வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, வருமானு தெரியல. இப்போ விஜய் வந்து நிறைய தேர்தல் அறிக்கைகளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் இப்போ முதலமைச்சர் ஒரு வேளை ஆகிட்டாருன்னா, இந்த விஷயத்தில் முதல்ல கையெழுத்து அவர் போட்டாருன்னா இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எந்த திட்டத்தை? அது டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க்கில் போட்டால் நிறைய குடும்பங்கள் தாலி யாராவது இருக்கும். அதில் தான் நிறைய பேர் போயிட்டு அதில் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அது இவங்க தான் குடிக்கணும், அவங்க தான் குடிக்கணும்னு நிலைப்பாடு இல்லாத போச்சு. ஒருத்தர் போகிறாருன்னா அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். விட போனான்னு அவர் இன்றைக்கி சாப்பிட்றாரு, நாளைக்கு நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமேன்ற மாதிரி இளைஞர் மத்தியில் 18க்கு கீழே இருக்கிற பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. கஞ்சா அது இதுன்னு நிறையா. இதற்கு வந்து ஒரு முன் உதாரணமாக முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க்கை தூக்கிட்டு அது இருந்தால் தான் கவர்மெண்ட்டை நடத்தணும்னு அவசியம் இல்லைல்ல. அது இல்லாதே நிறைய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து எங்களை மாதிரி டெய்லர்லாம் இருக்கிறோம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஒரு கம்பெனி மாதிரி ஒரு தொழிற்சாலை மாதிரி ஆரம்பித்து நல்லா இது பண்ணலாம். டாஸ்மார்க்கில் தான் வருமானம் வந்து அதை வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் இது பண்ணணும் அவசியம் இல்லை. அது பண்ணால் நல்லாயிருக்கும். 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா, யார் வருவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆனந்தா. எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அவர் தான் வருவார் அப்படின்னு? எந்த அளவு நாள் இவங்க எலெக்ஷனில் இருந்தாங்க, எதுவுமே பண்ணல. இவர் இந்த வாட்டி வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன் நான். ஆனால் இப்போ கூட்டணி மாறிடுச்சுல்ல. ஏன்னா இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து திமுக கூட சேர்ந்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் டக்குன்னு மாறிடுச்சுல்ல. நாங்களே எதிர்பார்க்கல திடீர்னு மாறினா அது அவங்க கட்சியிலேருந்து இதுனால அவர் இருக்கும்போது அவ்வளோ இது இருந்து, இப்போ தனியாக இருக்கனால அவங்க கூட சேரணும்னு கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. அவர் இருக்க வரையும் அவர் கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக அவர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தார். இப்போ அவர் இல்லாதனால இப்போது அப்படியே மாறிட்டே இருக்கு. தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி வச்சுருந்தாங்க, அது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். ஏன்னா யாருமே அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் அவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியான மரியாதை இல்லாத இடத்துல வந்து அது வந்து ஏடிஎம்கே அதிமுக அணுகுமுறை வந்து அவங்களுக்கு சரியில்லை. அவங்களுக்கு பேச்சில் வந்து ஒரு இது கிடையாது, ஒரு நேர்மை இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க விஜயகாந்துக்கு வந்து நேர் எதிரி திமுக, அப்படி இல்லவே இல்லை. அப்படி எதிரியாக அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட அமெரிக்காவிலேருந்து உடம்பு சேர்ந்து வந்தப்போ வந்து நேரடியாக அங்கே சமாளிக்க வந்திருக்க மாட்டார்ல. எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. ஆனால் எதிரியை கூட வச்சுக்கலாம், துரோகியை கூட வச்சுக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து துரோகி, திமுக எதிரி. அவங்க எதிரியை வச்சுக்கிட்டாங்க, துரோகியை அவுட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி 18 வயசு ஓட்டு போடக்கூடிய அந்த தகுதி ஆனவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து டிவிகேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், இந்த விஷயம் அவங்களுக்கு நிறைய தேவை, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தேவை அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? மெயின் எஜுகேஷன் கண்டிப்பாக எல்லா ஸ்கூலுமே. கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இதை விட அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரைவேட்டை தேடி போகாத அளவுக்கு பசங்களை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, 2 கட்சிகளும் இது வரைக்கும் வந்து மாற்றி நான் இதை கொடுக்குறேன், நான் அதை கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த இலவசம் வருது, அந்த இலவசம் வருது, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. விஜய் வந்து நிறைய தேர்தல் அறிக்கைகளை வந்து பெண்களுக்கான சலுகைகள் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள், நைட்டு 12 மணிக்கு கூட அவங்க தனியாக போகிறதுக்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும். அது மாதிரி மட்டும் வந்துருச்சுன்னா விஜய் சாரை தவிர வேறு யாருமே வரவே வாய்ப்பே இல்லை. அது மட்டும் ஒண்ணு வந்துட்டா அது பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒரு விஷயம் மட்டும். ஏன்னா இப்போ நிறைய லேடிஸ் வந்து சிங்கிள்ஸா இருக்காங்க, இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது.